எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அயன் அண்ட் கால்சியம் நிறைந்த சத்தான ராகி அடை அல்லது ராகி ரொட்டி. ஸோ அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு 3ஐயும் நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்க, 3ஐயும் நல்லா அரைச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுன கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மிக்சரையும் சேர்த்திக்கிறேன். அப்புறம் நான் பொடி பொடியாக ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட தண்ணி சேர்த்து நல்லா பதமாக மாவை பிடிச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக போயிட போது அளவாக சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை சேர்ந்துருச்சு. உருண்டை சேரும்போது ரொம்ப கொலகலன்னு போகாமல் ரொம்ப இறுக்கமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு அடை தட்டுற பதத்துக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ராகி அடை செய்யலாமா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு உருண்டை பிடிச்சி உங்களுக்கு ராகி அடை எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ தட்டும்போது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் கரெக்டாக தட்டி தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். ரொம்ப லைட்டாக போட்டிங்கன்னா தோசைக்கல்லில் போடும்போது பிஞ்சிருங்க. ரொம்ப கெட்டியாக போடும்போது ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் தோசைக்கல்லில் ராகி அடை போட்டாச்சு. இப்போது ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா அடை வெந்திருக்குங்க. திருப்பி போட்டுருங்க. திருப்பியும் ஒரு நிமிஷம் அளவுக்கு வச்சு ராகி அடையை எடுத்துருங்க. ஸோ நீங்கள் ராகி அடையை வேக வைக்கும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா சீக்கிரம் ராகி கருகிடுங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடும்போது உங்களுக்கு சாஃப்டான ராகி அடை கிடைக்குங்க. ஸோ இப்போ ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு சைடிஷாக நம்ம கோகனட் சட்னி வச்சுக்கலாங்க. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிவிட்டு அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.